பெண்ணிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, அதற்கு ஒரு அளவு இருக்கா இல்லையா? அளவு கடந்தால் நஞ்சாகி போனாள் கைகேயி. அமிர்தமாகத்தான் இருந்தாள். பெண்மையினுடைய மிக நுட்பமான ஒரு இலக்கு, மிக நுட்பமான ஒரு ஸ்பெசிமன் காப்பியா நீங்க காட்டணும்னா கைகேயியை காட்டலாங்க. பெண்மைக்கு அடிப்படையில் ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டும் என்றால் கம்பன் பாத்திரங்களிலேயே அற்புதமான ஒரு உதாரணமாக சான்று எடுத்துக்காட்டு கைகேயி. கைகேயி கிட்ட எப்பவுமே நம்ம பெண்கள் கிட்ட பார்க்கின்ற பொழுது சில குணங்கள் தெரியும். ரொம்ப அதீதமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அதற்கு எதிர்புறமான முனைக்கு அவர்களால் மிக எளிதாக சென்று சேர முடியும். ரொம்ப ஆழமான இந்த உளவியலை கைகேயின் வாயிலாக கம்பன் நிறுவுகிறான். கோசலைக்கும் கைகேயிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? கைகேயி முழுமையாக உணர்ச்சி வசப்பட்டவள். கோசலை அன்பும் அறிவும் கொண்டு இலங்கக்கூடிய ஒரு பெண். இதுதான் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ஒரு காலமும் கோசலை பரதனை தன் மகன் என்று சொல்லவே இல்லை. ராமன் தன் மகன், பரதனும் என் பிள்ளைதான் என்று சொன்னாள். ராமனை விட பரதன் நல்லவன் என்று சொன்னாள். ஆனால் ராமனை விட பரதன் தான் எனக்கு மகன் என்று ஒரு நாளும் கோசலை சொன்னதில்லை. அடிக்கடி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவ கைகேயி தான். பரதன் இல்லை என் மகன், ராமன் தான் என் மகன். இது முரண்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய மனதை மிக சிறப்பான வகையிலே கிள்ளி எடுத்தால் வேறு ஒரு மூலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பதற்கான உளவியல் பாத்திரமாக நமக்கு முன்னால் நிற்கிறாள் கைகேயி. கைகேயினுடைய ஒரு சிறிய அந்த எண்ணத்தினுடைய மாற்றத்தை நீங்கள் அந்த 10 பாடல்களிலே வாசித்துக் கொண்டே வருகின்ற பொழுது சொன்னார் ஆரம்பத்தில், என் மகன் ராமன் என்று சொன்னவள் கொஞ்ச நேரத்திலேயே பால் திரிப்பதை போல, பாருங்களேன், பால் உறைஞ்சா தயிரா பயன்படும், திரிஞ்சா குப்பைக்கு தான் போகும். மனம் உறையலாம், திரியக்கூடாது. திரிந்தது கைகேயிக்கு. பெண்மை என்கின்ற அந்த உச்ச நிலையிலே அந்த மனதை திரிய வைக்கக்கூடிய அந்த சூட்சமமான வரிகளை பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லித்தார்கள். எந்த இடத்தில் பெண்மை திரிகிறது என்பதனை கம்பன் மிக அற்புதமான வரிகளில் எடுத்து காட்டிக்கொண்டே செல்கிறான். நாம் துச்சமாக மதிக்கக்கூடிய பல சாதாரணமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆழங்காலிலே விஷவிருத்துக்களாக வளரக்கூடிய நிலை வந்து விடுகிறது. நமக்கு வந்ததற்கு பிறகுதான் ஞானம் வருகிறது.